இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே வருகின்ற நற்செய்தி திருச்சட்டத்தை மையப்படுத்தியது தோன்றியிருந்தாலும் உறவை மையப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு நற்செய்தியாக அமைகின்றது. திருச்சட்டம் என்பது அன்பின் நிறைவு, அன்பினுடைய வெளிப்பாடு. அதனால்தான் இயேசு ஒவ்வொரு நிகழ்விலும் சொல்வார், திருச்சட்டம் நிறைவேறவே இவ்வாறு நிகழ்த்தது என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். இயேசுவின் போதனை யூதர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் சட்டத்தை மையப்படுத்திய வாழ்வு யூதர்களுடைய வாழ்வு. அவர்கள் அதிகமாக கடவுளை விட, சட்டத்தை கொடுத்த கடவுளை விட சட்டம்தான் பெரியது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் மோசே 10 கட்டளையை சீனாய் மலையில் தருகிறார். மோசே 10 கட்டளை தருகிறார். ஆரோன் அவரோடு துணையாக வருகிறார். அங்கே இஸ்ராயல் மக்கள் கீழே இருக்கின்ற இந்த இஸ்ராயல் மக்களிடம் கொண்டு வரும் பொழுது தனக்கு பின் அதை சுமந்து வருகின்றவர்கள் அந்த இஸ்ராயல் மக்கள் நீதி தலைவர்கள், அரசர்கள், வழிகாட்டிகள், இறைவாக்கினர்கள், இவ்வாறாக அந்த 10 கட்டளையானது சுமந்து வந்து இறுதியாக இஸ்ரேல் மக்களாகிய அந்த யூதர்கள் தங்களுடைய வசமதம், தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமைகின்றது. நாங்கள் தான் இதை சுமந்து வந்தவர்கள், மோசே எங்களிடம் இந்த சட்டத்தை ஒப்படைத்திருக்கின்றார், சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, பொறுப்பு. அதனால் சட்டத்தை நாங்கள் முழுமையாக பாதுகாக்கிறேன் என்ற அந்த நிலையில் இயேசு எங்கெல்லாம் சட்டத்தை மீறுகிறாரோ அங்கெல்லாம் இவர்கள் மோசேயுடைய அந்த சட்டத்தை நினைவு கூறுவார்கள். இவன் சட்டத்தை மீறுகிறான், சட்டத்தை மீறுகிறான் என்று இயேசுவின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பழி சுமத்தப்பட்டது. ஆனால் இயேசு அங்கே அந்த 10 கட்டளைகளையும் இறுதியாக வருகிற 2 கட்டளைகளை மையப்படுத்தியவர். கடவுளை அன்பு செய்தல், கடவுளுடைய படைப்புகளை அன்பு செய்தல், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசித்தல், அவற்றை இயேசு மையப்படுத்தி தன்னை ஒரு புதிய கட்டளையாக அங்கே கொடுக்கின்றார். அன்பின் கட்டளையாக மாறுகிறது. அங்கே சட்டமாக கொண்டு வரப்பட்டது இந்த அன்பிலே நிறைவு பெறுகிறது. கல்வாரி மலையிலே அன்பினுடைய வெளிப்பாடாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அதாவது யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், தன்னை ஒரே பேரான மகனையே கடவுள் இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு நம்மீது அன்பு கொண்டிருந்தார் என்று அந்த இறை வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அது கல்வாரி மலையிலே நிறைவு பெறுகிறது. இவ்வாறாக இயேசு அந்த சட்டங்களை எல்லாம் தமதாக்கி கொண்டு சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டு இப்படித்தான் இது என்று அவர் நிறைவேற்றும் பொழுது அந்த சட்டத்தை கொண்டு வந்த யூத சமுதாயம் சட்டத்தை மீறுகிறான் என்று பெரிய பழி சுமத்தினார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைய நற்செய்தியிலே வருகிற முதல் வார்த்தை இயேசு சொல்கிறார், அழிக்க அல்ல. இந்த இறை வாக்குகளை அழிக்க அல்ல, சட்டங்களை அழிக்க என்கின்றார். அப்படி என்றால் அவர் நிராகரிக்கவில்லை, இறை திட்டத்தை அவர் மதிக்காமல் சென்றுவிடவில்லை. அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும், அதை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இயேசு சொல்கின்றார், அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன். சட்டத்தினுடைய உண்மை தன்மையை இயேசு புரிந்து கொண்டார். சட்டங்கள் நமக்காக உருவாக்கப்பட்டது. சட்டங்கள் அனைத்தும் நாம் ஒரு சரியான பாதையில் பயணம் செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் சட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் முழுமையாக பின்பற்றும் பொழுது தவறு நடைபெறாமல் இருக்கும் என்கின்ற உணர்ந்த இயேசு அந்த சட்டத்தை மென்மேலும் ஆழமாக புரிந்து கொண்டு எதற்காக உருவாக்கப்பட்டது, மக்களுடைய வாழ்க்கை வளம் பெற. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் ஏன் ஓய்வு நாளில் மக்களுக்கு இந்த சட்டம் உதவக்கூடாது? அதனால்தான் இயேசு அழகாக சொல்வார், ஓய்வு நாட்களில் உங்களுடைய குழந்தை அல்லது ஆடு மாடு கிணற்றில் விழுந்து விட்டால் நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருப்பீர்களா என்று கேட்பார். உயிர் காக்கும் பணியை செய்வதற்கு சட்டங்கள் அங்கே தடைபடுகின்றன. ஆனால் இயேசு சொல்கிறார், அன்பின் கட்டளையானது அங்கே வழிகாட்டக்கூடியது, பிறருக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டியது.
நீங்கள் சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அப்படியே பின்பற்றுகிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். அதாவது சட்டத்துடைய பொருள் உணர்ந்து ஆழமாக உணர்ந்ததனால் அவற்றை வெளிப்படுத்துகின்றார். அதை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது கொல்லாதே என்ற வார்த்தையெல்லாம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அது செயலால் மட்டுமல்ல, ஒருவரை கொல்லுதல் என்பது செயலால் மட்டுமல்ல, வார்த்தையாலும் அவை நிகழ்விடுகின்றன. கோபம், பகை, வெறுப்பு, சுயநலம் இவற்றால் நாம் பிறரை மிக எளிதாக கொன்று விடுகிறோம். வெறும் கத்தி எடுத்துக் கொள்வது மட்டுமல்ல, வார்த்தையால் மிக எளிதாக கொள்கின்றோம். அதை தான் இயேசுவும் அங்கே மையப்படுத்துகிறார். அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது விண்ணும் மண்ணும் ஒழித்து போகும், என் வார்த்தை ஒரு காலமும் ஒழியாது என்று சொல்கிறார். இறை வார்த்தையை நாம் இது ஒரு லைட்டா மேலோட்டமாக இப்பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவை அனைத்தும் முன்குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டவை. இதோ ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அது குறிப்பாக இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு மனிதர் பிறக்கப் போகிறார், மக்களை மீட்கப் போகிறார், அவர் எப்படி இருப்பார், எப்படி இறப்பார் என்று இயேசுவுக்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டது. அதனால் இந்த இறை வார்த்தையை நாம் ஏதோ ஒரு மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது நமக்கு தேவையான வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சிலருக்கு நாம் பார்ப்போம், நம்மை சார்ந்த சகோதரர் சொல்வார்கள், அவங்களுக்கு தேவையான ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவாங்க. இந்த சிலை வழிபாடுவாங்க, 10 ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க. இது போல எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இயேசுடைய வார்த்தை எல்லாவற்றையும் கடந்தது. தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசி, அன்பு செய், விட்டு கொடு, மன்னி என்ற வார்த்தையெல்லாம் தேவையில்லை. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு தங்களுக்கு தேவையான இந்த சிலை வழிபாடு, 10 ஒரு பங்கு இதை மட்டும் எடுத்து அதிகமாக பேசுவார்கள். அதுபோன்று நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளால் கொடுக்கப்பட்டது, தூய் ஆவியால் வெளிப்படுத்தி அங்கே எழுதப்பட்டது என்பதனால் நாம் இறை வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் திருச்சட்டமானது இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு மற்றும் நினைவுக்கு சென்றது அனைத்தையும் அந்த திருச்சட்டமானது அன்பின் சட்டமாக நிறைவேற்றப்படுகிறது. மேலும் கடவுள் சொன்னது ஒவ்வொன்றும் இங்கே நிறைவேறுகிறது. மனிதன் ஒருவேளை மாறலாம், மறக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் மாறாதவர், மறக்க மாட்டார். அதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அதை எப்ப எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர் அங்கே மிக தெளிவாக நம் தேவைகளை அறிந்தவராக இந்த சட்டத்தை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். இந்த இறை வார்த்தை மேலும் நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மேலோட்டமாக அல்ல, 2 பக்கமும் குத்தக்கூடிய வாளை போன்றது என்று அழகாக பவுலடியார் அந்த வார்த்தையை சொல்வார். அதனால் பலருடைய கடினமான இதயங்களை எல்லாம் மாற்றிய இறை வார்த்தை. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு வருகின்ற பெயர் என்ன? எவ்வளவு பெரிய பெரிய பணக்கார இளையோர்களை மாற்றியது. லுயோலா இன்னாசியா, அருளானந்தர், சவேரியா, அன்னை தெரேசா, இவர்கள் அனைவருடைய வாழ்க்கை குறிப்பிலும் இந்த இறை வார்த்தை அவர்களுக்கு மையமாக அமைந்தது. அதனால்தான் ஆழமாக சிந்தித்தார்கள், நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றினார்கள், அந்த சட்டத்தை அவர் முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். அது ஒரு அன்பின் கட்டளையாக மாறியது. ஆண்டோடைய அன்பை தமது இறை வார்த்தை வழியாகவும் செயல்பாடுகள் வழியாகவும் பிறருக்கு வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியுது. மேலும் கடவுளுடைய அந்த மீட்பு திட்டமானது தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாள் நமக்கு அவை தோல்வி அல்ல. என்னுடைய ஜெபம் மட்டும் கேட்கப்படவில்லை என்று நாம் பல நேரத்தில் நாம் நினைக்கின்றோம். தாமதிக்கலாம், ஆனால் அந்த தாமதம் ஒரு நாளும் நிராகரிக்கப்படவில்லை. கட்டாயம் நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாமல் போகாது என்பதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இங்கே நச்செய்தி வருகிற வார்த்தை சினம் என்கிற வார்த்தை வருகிறது. இங்கே சினம் என்பது இந்த கோபத்திற்கு ஈடாக கொடுக்கப்படுகிறது. கொல்லாதே என்ற கட்டளையை இங்கே ஆழப்படுத்துகின்றது. மேலும் இதை பார்க்கும் பொழுது கையில் ஒரு பொருளை எடுத்து மற்றவரை கொள்வதை விட அங்கே வார்த்தையால் கொள்வதுதான் இங்கே இயேசுவும் அங்கே சொல்கிறார். உள்ளத்தில் ஒருவருக்கு கோபம் வருகிறது. சினம் என்பது ஒருவருடைய உள்ளத்தில் கோபத்தை உருவாக்குகின்றது. அவை வாயால் இழிவுபடுத்துகின்றது, மனிதனை நிராகரிக்கின்றது.
அவனை இழிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய தன்மையை குறைவுபடுத்துகின்றது. இவ்வாறாக அந்த சினமானது ஒரு மனிதனை அழிவின் பாதையில் தான் மட்டுமல்ல தன்னுடைய பேருக்கு இழிவு வந்தாலும் தன்னை அவன் முதலில் இழிவுபடுத்துகின்றான். அதான் சொல்வார், ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்கின்றான், கோபம் என்பது தனக்குத்தானே ஒரு மனிதன் வைத்துக் கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு. அந்த நெருப்பானது சிறிய ஒரு பொறியாக அவன் வைத்துக் கொள்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே அது பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் அதை வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவான் என்று தெளிவாக சொல்கின்றார். அதனால்தான் உறவை அங்கே உடைப்படாமல் ஒரு அன்பின் சட்டமாக நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் பார்க்கும்போது அந்த சினத்தை அடுத்தபடியாக கொண்டு வருகிற பொழுது குடும்பத்தை மையப்படுத்தி கொண்டு வருகிறார். குடும்பத்தில் மிக அழகாக சொல்கிறார், உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி மீது ஏதாவது மனத்தாமல் இருந்தால் காணிக்கை கொண்டு வரும் பொழுது என்ன செய்யணும், அங்கே பலிபீடத்தின் மேல் வைத்து விட்டு நீங்க போய் முதலில் அவரோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் இங்கே உறவு உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவது இந்த சினம், கோபமாக இருக்கின்றது. அதான் வள்ளுவன் மிக அழகாக சொல்கின்றான், தீயினால் கொண்டு சுண்ணுக்கும் நாவினால் சொல்ல ஒன்றுக்குள்ள அந்த ஒரு வித்தியாசத்தை தெளிவாக சொல்லி நம்முடைய உறவு அந்த கோபத்தில் பல நேரத்தில் பிளவுபடுகிறது. அதை நாம் விட்டு விலக வேண்டும். அதை நாம் பார்க்கும் பொழுது அன்பு மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய மருந்தை ஒரு மனிதன் பயன்படுத்தும் பொழுது அதன் வழியாக அவன் சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக விலகுகின்றான் என்று பார்க்க முடிகிறது. பலியை விட உறவுதான் முக்கியம், வழிபாட்டை விட சமாதானம் தான் முக்கியம் என்பதுதான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்கிறது. பழைய சிந்தனையாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு தவற்றை காணிக்கை கொடுத்து அதை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று இருந்தார்கள். ஆனால் இயேசுனுடைய புதிய பொன்மொழியிலே பார்க்கும் பொழுது, புதிய சிந்தனையை பார்க்கும் பொழுது அங்கே உடைந்த உறவுகள் மிக முக்கியமானது, சரி செய்ய வேண்டும், மீண்டும் ஒன்று சேர வேண்டும். அங்கே காணிக்கை முக்கியம் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கின்ற உறவுதான் முக்கியம், சமாதானம் முக்கியம் என்பதை தான் இயேசுவும் தெளிவாக விளங்குகின்றார். நம்முடைய பாடல் வழியிலே நாம் பார்க்கின்றோம், உறவோடு வாழ உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் இயேசு இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் அதை அழகாக சொல்கின்றார், அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார், அன்பு எங்கு உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அதுதான் எந்த மதத்தை எடுத்தாலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் அன்பே கடவுள். நம்முடைய இந்து சகோதரி எடுத்துக்கொண்டால் அங்கே அன்பு சிவன், சிவனோடு கடவுள் ஒப்பிடுகிறார்கள். இஸ்லாமிய சகோதரி எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அன்பு மயமானவர் என்று அன்பை மையப்படுத்தியதுதான் அனைத்து மதங்களும். எனவே இந்த உறவுக்கு மிக முக்கியமான அன்பு மன்னிப்பும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாம் அதிகமாக ஒரு பாடல் பாடுவோம், அன்பில் பிறந்த இறைக்குலம் நாமே. அந்த பாடல் மட்டும்தான் வழக்கமா பாடல் மட்டும்தான். ஒரு நாள் அந்த வார்த்தையை நம்ம சிந்தித்ததே கிடையாது. ஏதோ வருவோம் பாடுவோம் அதோடு முடிந்துவிடும். அப்படி இல்லை, உறவு என்பது ஒரு வரம், கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். இதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு பொறுப்பு. எனவே இந்த இன்னொரு கவிஞர் மிக அழகாக சொல்றார், எவ்ரி பர்சன் இஸ் a gift of God என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு என்று சொல்கிறார். அவரிடம் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், தீமையை பெற்றுக்கொள்ளலாம். நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்வோம், தீயவற்றை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கின்றார். எனவே அன்பு மன்னிப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக நாம் ஜெபிப்போம். குறைகளை அல்ல நிறைகளை நாம் பார்க்க முயற்சி செய்வோம். அன்னை தெரேசாவுடைய அதே வார்த்தை, குறைகளை பார்த்து கொண்டே இருந்தால் அன்பு செய்ய நேரம் இல்லாமல் போய்விடும் என்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நாமும் நம்மோடு இருக்கிறவர்களை நேசிப்போம், அன்பு செய்வோம், உறவில் வாழ நாம் முன் வருவோம், ஆண்டவரை மையப்படுத்திய வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.